ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை வந்து இவங்க ஆன்மீக சொற்பொழிவு பேசுறதுக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. 10வது வரை மட்டுமே படித்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், சித்த மருத்துவர். இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழரிலிருந்து விலகிய வெற்றி குமரன் ஆதரவு கொடுக்குறார். நீங்கள் முழுக்க மூடத்தனமான முட்டாள்தனமான இயற்கைக்கு ஒவ்வாத பல விஷயங்களை சொல்லுகிறது ஆன்மீகம் என்ற பெயரில். பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் பொண்ணுதாயா பிறக்கும், புண்ணியம் செஞ்சவனுக்கு பூரா ஆண் குழந்தை பிறக்கும். அவருடைய தாய் ஒரு பெண் தானே, மனைவி பெண் தான், மகள் பெண் தான். அப்போ இவங்கெல்லாம் பாவம் செஞ்சுட்டா பிறக்குது. இது பெண் சமுதாயத்தையே இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா சார்? பாவம், புண்ணியம், தர்மம், கர்மா, முற்பிறவி பிற்பிறவி, ஊனமுற்றவன் ஏன் பிறந்தானா பாவம் செஞ்சுருக்கான். பெண்களையே அழகா இல்லை பாவம் செஞ்சுருக்கான். இதாயா கல்வி? அப்போ கல்விக்கு எதிரானவர்களை கல்வி கொடுத்துக்க அனுமதித்தது யாருடைய தப்பு? அரசு தப்பு. கஞ்சா வியாபாரம் டார்கெட்டே பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிகள் தான். கஞ்சா விற்கிறவனுடைய மார்க்கெட் எங்கே? ஸ்கூல் சென்ஸ் கல்லூரி தான். நான் அவனை கண்டிச்சேன்னா அவன் கத்தி வச்சு குத்திடுவான். அச்சப்படுறாரு. ஆனால் வந்து நான் இங்கே வந்து சொற்பொழிவு ஆற்றுறேன்றது வந்து சொல்லலையே. அரசு வந்து இன்வைட் பண்ணதுனால தானே வந்து இந்த மாதிரியான வந்து சொற்பொழிவு மதம் சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. கல்வி மந்திரி தான், கல்வி மந்திரி கீழே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரிகள் தான் இந்த பள்ளிக்கூடத்தை பூரா கண்காணிக்கிறவங்க. இப்போ அவரே கூட்டிகிட்டு போய் பேச சொல்லியிருக்காரு. இப்போ சிஓவை பணியிட நீக்கம் செஞ்சுருக்கணும். அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசியும் சைதாப்பேட்டை ஆசிரியர் சண்முகத்தையும் தூக்கி எங்கேயும் அடிச்சிருக்காங்க. போலி என்சிசி ஆஃபீஸர் அப்படி ஒரு நிறுவனமே இல்லை. தருமபுரி கிருஷ்ணகிரி 2 பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிகள்லேயும் தனியார் கல்லூரிகள்லேயும் பாலிடெக்னிக்லேயும் என்ன பண்ணிட்டு இருந்தான்? என்சிசி அப்படி ஒன்றுமே கிடையாதுன்னு அந்த என்சிசி அதிகாரி அறிக்கை விட்டார். அப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே போலி என்சிசி அதிகாரி பாலியல் ரீதியான சேவைகளுக்காகவே அதிகாரியாக இருந்தான்னா இந்த அரசு என்ன பண்ணுது? ஸ்டாண்டப் காமெடின்னா இருந்து ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறுறதுக்கு இவரே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, அதுக்கு ஒரே காரணம் மதம் என்பது மக்களை ஈஸியாக சென்றடைஞ்சது. கல்வி அறிவு இல்லாத மக்களை, மூட நம்பிக்கை உள்ள மக்களை எளிதாக உள்ளே கொண்டு வர முடியும். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். ஏன் நித்யானந்த வெற்றி பெறலையா? ஜக்கி வாசுதேவ் வெற்றி பெறலையா? இவர்களுக்கு எல்லாமே கை கொடுப்பது அந்த காவி தான். ஆன்மீகத்துக்கு உள்ளே போனீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, தங்கம் இருக்குது. ஆன்மீகம் என்பது முற்றும் துறந்தவன். உன்ன வேண்டாயா, இவன் தான் ஆன்மீகத்துக்கு போவான். இப்போ ஆன்மீகம் என்பதை பணம் கொட்டக்கூடிய ஒரு பெரிய தொழிலாக மாறிவிட்டது. இது இப்போ எங்கே வந்து சேர்ந்துருச்சு? கடைசியாக பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. பல போலி சாமியார்கள், பல போலி மத பிரச்சாரகர்கள்லாம் எங்கே வந்து சேர்ந்தா மாணவர்கள் மாணவிகளுடைய அவருடைய ஆள் மனதில் நஞ்சை விதைக்கிறான். பிக் பேங் தமிழ் BBT. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதாவது வாரம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பரபரப்பாக போயிட்டு தான் சார் இருக்குது, ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. அப்போது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த மகாவிஷ்ணு, இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன சார் நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க? ஏன்னா இதே மாதிரி பல விஷயங்கள் இது மாதிரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை வந்து இவங்க ஆன்மீக சொற்பொழிவு பேசுறதுக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. இப்போ ஆனால் அவர் பேரில் தப்பு, ஏன்னா அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசுனது ஒரு அவதூறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா? இல்லை, பரம்பொருள் அறக்கட்டளை ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், இலங்கை இப்படி பல நாடுகளில் நடத்தக்கூடிய 10வது வரை மட்டுமே படித்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அடுத்து இவருடைய தகுதி சித்த மருத்துவர். சித்த மருத்துவத்தில் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு பல மருந்துகளை, பல லேகியங்களை தயார் செய்து விற்கக்கூடியவராகத்தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். மதுரை அலங்காநல்லூர் பக்கத்தில். இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழரிலிருந்து விலகிய வெற்றி குமரன் ஆதரவு கொடுக்குறார்.
இப்படி ஆன்மீக தேடலில் இன்றைக்கி 4 லட்சம் பேர் இவரை பின்தொடர்கிறார்கள் யூடியூப்பில். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆன்மீக சொற்பொழிவு என்பது நீங்கள் முழுக்க மூடத்தனமான, முட்டாள்தனமான, இயற்கைக்கு ஒவ்வாத பல விஷயங்களை சொல்லுகிறது ஆன்மீகம் என்ற பெயரில். நான் மந்திரத்தை உச்சரித்தால் நெருப்பு மழை பொழியும், இன்னொரு மந்திரத்தை உச்சரித்தால் மேக வெடிப்பு நடந்து மழை கொண்டோடு கொட்டும். இப்படி பல மந்திரங்களை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நித்யானந்தா சொல்லுகிறதை போல குண்டலி யோகம், தரையிலேயே நீங்கள் கை கால் உடல் படாமல் தரையிலேருந்து ஒரு அடி உயர்ந்து நிற்கக்கூடிய குண்டலி யோகம் எனக்கு தெரியும். அதே போல் ஹீலியம், உடம்பில் எந்த விதமான வலியும் இல்லாமல் இருக்கக்கூடிய மந்திரம் எனக்கு தெரியும். இப்படியான இந்த இளம் வயது ஆன்மீக சொற்பொழிவாளர் உலக நாடுகள் முழுக்க இப்படி தான் இவர் சொல்கிறார். இதற்காக இவருக்கு நீங்கள் உலகம் முழுக்க இவருடைய சீடர்கள். ஸ்டாண்டப் காமெடின்னா இருந்து ஆமாம், ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறுறதுக்கு இவரே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டு தானே சார் வந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ நித்யானந்தமாகவே இன்னும் வந்து பேசிட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னும் இப்படி நம்பிட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை, அதுக்கு ஒரே காரணம், நீங்கள் மதம் என்பது மக்களை ஈஸியாக சென்றடைஞ்சிடும். எந்த மதமாக இருந்தாலும் மத போர்வைக்குள் இந்த மக்களை, கல்வி அறிவு இல்லாத மக்களை, மூட நம்பிக்கை உள்ள மக்களை எளிதாக உள்ளே கொண்டு வர முடியும். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். ஏன் நித்யானந்தா வெற்றி பெறலையா? ஜக்கி வாசுதேவ் வெற்றி பெறலையா? பிரேமானந்தா இலங்கையிலேருந்து வந்து இங்கே மிகப்பெரிய ஆசிரமம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அமைக்கலையா? இவர்களுக்கு எல்லாமே கை கொடுப்பது அந்த காவி தான். இவர் வெள்ளையாக இருக்கார், இவர் காவி அணிவதில்லை. ஆனால் ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிறார். ஆன்மீகத்தை பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவான். சுவாமி அமுதானந்த மையன்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா மீனவர் பெண். அந்த அம்மா கேரளாவில் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு, மீனவ மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு ஆன்மீக சொற்பொழிவு என்பதின் மூலம்தான் இவங்க வெளி உலகத்துக்கே தெரியுறாங்க. சுவாமி அமுதானந்த மைய. நீங்கள் அதே போல் ஜக்கி வாசுதேவ், அவர் ஆன்மீகத்தின் மூலம் பிரதமரே கூட்டிகிட்டு வந்துடுறார் எங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு. அப்போ இவர்கள் மிக எளிதாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆன்மீகம்தான். ஆன்மீகம் என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவை இருந்தது. 1000 ஆண்டுகள் கழித்த பிறகு ஆன்மீகம் என்பது மூட நம்பிக்கையாக போச்சு. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சல்ல, விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போகுது. அப்போது விஞ்ஞானத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகளை நீங்கள் மூடத்தனமான சொற்பொழிவு எப்படி நீங்கள் கொடுக்கறது நியாயம்? அப்போது அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்குள்ளே போய் இது போன்ற பிற்போக்காளர்கள் நீங்கள் மாணவிகளை வகுப்படுக்கிறான்னா அரசு செயலிழந்து போயிடுச்சு. அவராக வரணும்னு தானாக வந்து நான் இங்கே வந்து சொற்பொழிவு ஆட்டுறேன்றது வந்து சொல்லலையே. அரசு வந்து இன்வைட் பண்ணதுனால தானே வந்து இந்த மாதிரியான வந்து சொற்பொழிவு, மதம் சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. அப்போது இது யார் சார் இதை வந்து கவனிக்க வேண்டியது ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க? கல்வி மந்திரி தான். கல்வி மந்திரி கீழே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரிகள் தான் இந்த பள்ளிக்கூடத்தை பூரா கண்காணிக்கிறவங்க. இப்போ அவரே கூட்டிகிட்டு போய் பேச சொல்லியிருக்காரு சிஓவை. நீங்கள் அந்த சங்கரோடு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு மகாவிஷ்ணு. நீ என்ன சிஓவோட அறிவாளியான்னு கேட்குறாரு. அப்போ இவருக்கு தெரிந்த ஒரே அறிவாளி யார்? சிஓ தான். இப்போ சிஓவை பணியிட நீக்கம் செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசியும் சைதாப்பேட்டை ஆசிரியர் சண்முகத்தையும் தூக்கி எங்கேயும் அடிச்சிருக்காங்க. இது அரசு பொறுப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சமம்.
நீங்கள் அமைச்சர் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னாள் சாராய வியாபாரி. துரைமுருகனால் நீங்கள் கருணாநிதி குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். வேறு எந்த தகுதியும் இல்லை. ராணிப்பேட்டை பை எலெக்ஷன் நடக்கிற பொழுது அவர் ஒரு சாராய வியாபாரி. சாராய வியாபாரி செல்விக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு, நீங்கள் திமுக தலைமைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி எம்எல்ஏ அமைச்சர். என்ன சொல்கிறாரு? பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் பொண்ணுதாயா பிறக்கும், புண்ணியம் செஞ்சவனுக்கு பூரா ஆண் குழந்தை பிறக்கும். அப்போது அவருடைய தாய் ஒரு பெண் தானே, மனைவி பெண் தான், மகள் பெண் தான். அப்போ இவங்கெல்லாம் பாவம் செஞ்சுட்டு பிறக்குது. இது பெண் சமுதாயத்தையே இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா சார்? இவர் திமுகவில் அமைச்சர், பகுத்தறிவு பேசுகிறவங்க தானே சார். அப்போ பகுத்தறிவை விட்டு வெளியேறி பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், பாவம் புண்ணியம் கர்மா முற்பிறவி இப்பிறவி சத்தியம் சாபம் இதெல்லாம் தாண்டி இந்த சமூகம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் இருக்கக்கூடாது, அவர்களை கல்வி மூலம் சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு விரும்பியவர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். அவரை உடைய அந்த எண்ணம் எழுத்துக்கு எல்லாம் எதிராக இருக்கக்கூடியதான் மகாவிஷ்ணு. தந்தை பெரியார், காமராஜர், கல்வி கண் கொடுத்த காமராஜர், இவர்களெல்லாம் அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையணும் எங்கேருந்து வரணும்? பள்ளிக்கூடத்துலேருந்து வரணும். நீங்கள் ரயில்வே தடுப்பில் நிற்கிறாரு முதலமைச்சராக இருக்கிற பொழுது, பார்த்தா ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிட்ருக்கான். அவனை கூப்பிட்றாரு, ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போல, படித்தா தானே நீ அறிவாளியாக மாற முடியும், அதிகாரியாக மாற முடியும், ஐஏஎஸ்ஸாக மாற முடியும், ஏன்டா பள்ளிக்கூடம் போல? அந்த மாணவன் கேட்குறான், பள்ளிக்கூடம் போனால் சோறு யாரையா போடுறது? ஏன்டா அப்பனும் கூலி வேலைக்கு போயிட்டா, ஆத்தாலும் கூலி வேலைக்கு போயிட்டா, நான் வீட்டில் மாடு மேய்ச்சா தான் மாட்டுக்காரன் சோறு போடுவான். மாவோ தான் சொல்லுவார், மீன் பசித்தவனுக்கு மீனை கொடுக்காத, கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுனார். அவன் எப்போ பசிக்குதோ போய் மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்குவான். நீ மீனை கொடுத்தீங்கன்னா நீ திருப்பி எப்போ கொடுப்பீங்க காத்து கிடப்பான். அதைத்தான் காமராஜர் சொன்னார், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதை விட பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்காதீனார். அம்பேத்கர் தான் சொன்னார், கற்பி கழகம் செய். இப்படி பல தலைவர்கள் சொன்னது தான் மோட்டிவேஷன் ஸ்பீச். அப்துல் கலாம் பாருங்கள், எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போவார், கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கும் போவார், கார்ப்பரேட் பள்ளிக்கூடத்துக்கும் போவார். அப்போ அப்துல் கலாமுடைய கடைசி மரண மூச்சு நிற்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் பேசிகிட்டு இருக்கார், கல்லூரியில், எங்கள் வடகிழக்கு மாநிலத்தில். இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்த இந்த தமிழ்நாடு இப்போ மகேஷ் பொய்யாமொழி ஆட்சியில் நாம் தமிழர் சிவராம போலி என்சிசி ஆஃபீஸர். அப்படி ஒரு நிறுவனமே இல்லை. தருமபுரி கிருஷ்ணகிரி 2 பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிகள்லேயும் தனியார் கல்லூரிகள்லேயும் பாலிடெக்னிக்லேயும் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? என்சிசி. அப்படி ஒன்றுமே கிடையாதுன்னு அந்த என்சிசி அதிகாரி அறிக்கை விட்டார். அப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே போலி என்சிசி அதிகாரி பாலியல் ரீதியான தேவைகளுக்காகவே அவன் அதிகாரியாக இருந்தான்னா இந்த அரசு என்ன பண்ணுது? அமைச்சர் மகேஷ் என்ன பண்ணுறாரு? ஒரு போலி அதிகாரி, நீங்கள் 13 வயது மாணவியை இரவு 3 மணிக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்கிறது காவல்துறையுடைய அறிக்கை. பேச செத்து போயிட்டான், ரைட்டு. அவன் எப்படி அரசு ஊழியனாக மாறினான்? அரசு ஊழியனாக உங்கள் கல்வித்துறையில் மாறுவதற்கு நீங்கள் எவ்வளோ கடினமாக போராடணும். உனக்கு கல்வி தகுதி இருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும், அரசு அவனை ஆய்வு செய்யும், அதுக்கு பிறகு தான் அவன் அதிகாரியாக மாற முடியும். திமுக ஆட்சியில் போலி பட்டதாரி, போலி டாக்டர், போலியான என்சிசி அதிகாரி, இங்கே போலியான பிரச்சாரகர். இவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தெருவில் பேசிட்டு போ, புது இடங்களில் பேசிட்டு போ, 4 லட்சம் பேர் யூடியூப்பில் பேசு, விருப்பப்பட்ட பார்க்குறான், இல்லாதவன் போயிட்டே இருப்பான். சார் இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி
இப்போ அரெஸ்ட் பண்ணால் என்ன சார் வந்து இவங்களுக்கு பெனிஃபிட் அதனால்? இப்போ அவரை வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னது, அதுக்காக அரெஸ்ட் வரைக்கும் போவாங்களா சார்? அதுக்கு என்ன இது? நெக்ஸ்ட் இவரோட யூடியூப் சேனலை இப்போ முடக்கியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இப்போ தீர விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் இது கரண்ட் ட்ரெண்டிங். பட் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன சார் இருக்கும்? அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, நீங்கள் இவர் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு காரணம் சிஓ அனுமதித்ததுக்கு பின்னாடி தான் போகிறார். சிஓ எந்த நடவடிக்கை எடுக்கலையே. சிஓ பற்றி எந்த செய்தியுமே இல்லையே. கூப்பிட்டவங்கள எதுவுமே எடுக்கவே இல்லை. ஆனால் வந்து பேசின இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு என்ன இருக்குன்றது தான். நீங்கள் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த அம்மா வீடியோ பார்த்தேன் சார். பெண்களுக்கு வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அவர்கள் எப்படி தன்னம்பிக்கையோடு நீங்கள் அரசு பரீட்சை எழுதி அதிகாரியாக மாறுவதற்கான தன்னம்பிக்கை கொடுங்க. நீங்கள் பழைய போலீஸ் அதிகாரி மீசையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நீங்கள் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பேசிகிட்டு இருக்கார். அது உண்மையாகவே மோட்டிவேஷன் ஸ்பீச். ஆனால் ஆன்மீக ஆட்களை பாவம், புண்ணியம், தர்மம், கர்மா, முற்பிறவி, பிற்பிறவி, ஊனமுற்றவன் ஏன் பிறந்தானா பாவம் செஞ்சுருக்கான், பெண்களையே அழகாக இல்லை பாவம் செஞ்சுருக்கான், இதாயா கல்வி? அப்போது கல்விக்கு எதிரானவர்களை கல்வி கொடுத்துக்க அனுமதித்தது யாருடைய தப்பு? அரசு தப்பு. அரசுக்கு அனுமதியா? அப்போ யார் வேணால் போய் பேசிடலாமா? மூடநம்பிக்கை விதைக்கக்கூடிய எல்லாரும் போய் பள்ளிக்கூடத்தில் பேசுகிறான்னா வாத்தியா இருக்காங்க என்ன வேலை? நீ எதிர்காலத்தில் நீ ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியாளர் ஆவான்னு ஆசிரியர் அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த மகா விஷயம் என்ன சொல்கிறாரு? பாவம் பண்ணியிருக்கடா நிறையா, புண்ணியம் இருந்தால் தான் நீ இப்போ அதிகாரி ஆவ, பாவம் செஞ்சால் நீ தெருவுக்கு போயிடுவீன்னா அவன் என்ன பண்ணுவான்? படிக்கிறதையே விட்டுருவான். ஓ, புண்ணியம் செஞ்சால் கலெக்டர் ஆகிடலாம், புண்ணியம் செஞ்சால் பெரிய அதிகாரி ஆயிடலாம். இல்லை, அப்படி சொல்கிறத புண்ணியம் பண்ணலாம் அப்படின்றத வேல்யூஸ் இதெல்லாம் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம் தான் சார் இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா இப்போது முன்னாடிலாம் வந்து மாரல் சயின்ஸுன்ற ஒரு எஜுகேஷன் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இங்கே இல்லாததுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இப்போ இந்த கஞ்சா வரைக்கும் ஸ்கூலில் வர அளவுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பெரியவங்களுக்கும் மரியாதை இல்லை, முதியோர் இல்லம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கஞ்சா, இந்த மது பழக்கம் இப்போல்லாம் இங்கே வந்து ஸ்கூல் டேஸ்லேயே ஸ்டார்ட் ஆனதுக்கான காரணம் முன்னாடி இருந்த இந்த மாரல் வேல்யூஸ் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு தானே சார் பார்க்கப்படுது. இல்லை, அதுதான் முழு காரணம். சமூக கட்டமைப்பு உடைஞ்சு போச்சு. சமூகம் நீங்கள் ஆசிரியரை பார்த்து பயப்படுறதில்லை, இப்போ மாணவனை பார்த்து ஆசிரியர் பயப்படுறாரு. ஒரு ஆசிரியர் எனக்கு கடலூர் வந்து அடிக்கடி பேசுவார். அவர் சொல்கிறார், கஞ்சா வியாபாரம் டார்கெட்டே பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிகள் தான். கஞ்சா விற்கிறவனுடைய மார்க்கெட் எங்கே? ஸ்கூல்ஸ் அண்ட் கல்லூரி தான். நான் அவனை கண்டிச்சேன்னா அவன் கத்தி வச்சு குத்திடுவான். அச்சப்படுறாரு. நம்மளாம் படிக்கிற காலத்தில் ஆசிரியருடைய பெரம்புக்கு பெரம்பு இருந்துன்னா பெரம்பு நடுக்கம் வந்துடும். பெரம்பு இல்லாத வாத்தியாரே இல்லை. எப்போ? நீங்கள் ஒரு 50 வருடம் 60 வருடங்களுக்கு முன்பு. இப்போ கத்தி கொண்டு போகாத, கஞ்சா கொண்டு போகாத மாணவனே இல்லைன்னு ஆகிப்போச்சு இந்த சமூக அமைப்பு. இதுக்கு ஆட்சியாளர் இல்லாமல் பொறுப்பு. அவனு தான் காவல்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது. அவர்கள் ஆட்சி சரியாக நடத்தலைன்னா நம்ம இந்த சமூகம் பால்பட்டு போகும். பல மகாவிஷ்ணுகள் வருவான், பல நித்யானந்தா வருவான், பல ஜக்கிகள் வருவார்கள், பிரேமானந்தாக்கள் வருவார்கள். இவர்கள்லாம் எங்கே? இவர்களுடைய டார்கெட் என்ன? எங்கே? பள்ளிக்கூடம், கல்லூரி தான். என்ன காரணம்னா ஆன்மீகம் 1000 வருடங்களுக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பு அது மனிதர்களை நல்வழிப்படுத்தியது. இப்போ ஆன்மீகம் பூரா அத்தனை சாமியாரும் இங்கே வந்துட்டான். அத்தனை சாமியாரும் எதை கையில் எடுத்துக்கிறான்? கல்கி சாமியார் ஒரு சாமியார், கல்கி சாமியார், சிவசங்கர் பாபா எல்லாம் இங்கே ஜெயிலே கிடக்கான். எல்லாம் குற்றவாளிகள், பாலியல் வன்புணர்வு. அப்போது இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தாத அரசு, கட்டுப்படுத்த தவறியதனுடைய விளைவு எங்கே வந்து சேர்ந்துருச்சு? பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துருச்சு. ஆண் இறந்தால்
பெண்ணை கொளுத்தி விடுன்னு சொல்லுகிற உடன்கட்டை ஏறுதல், மூட பழக்க வழக்கத்தின் உச்சக்கட்டம். பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் மகாவிஷ்ணு சொல்கிறார், ஏன் இந்த பெண் அழகாக இல்லை, முற்பிறவியில் பாவம் பண்ணிட்டான். முற்பிறவி, இப்பிறவி, தர்மம், சத்தியம், இதெல்லாமே ஒரு மனிதன், அதாவது கணியன் பூங்குன்றனார் சொல்கிறாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் தீமையும் அடுத்த கொடுக்க மாட்டாயா, நீ தான் கொடுக்கணும். இதுதானே கல்வியாக இருக்கணும். அப்துல் கலாம் இதைத்தானே கடைசி வரைக்கும் சொன்னார். அப்துல் கலாம் இருந்த மேடையில் மகாவிஷ்ணு இருக்காருன்னா சிஸ்டம் ஃபெயிலியர். ரஜினி சொன்னதை போல் எந்த சிஸ்டம்? அரசு இயந்திரம் தோற்று போய்விட்டது. நீங்கள் பரம்பொருள் அறக்கட்டளை ஆஸ்திரேலியா, மொரிஷியஸு, இலங்கை, இப்படி பல நாடுகளில் விரிவாகி இருக்கு. இது பூரா சொல்லப்படுகிறது பிற்போக்குத்தனமான கொள்கைகள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்லாம் அது ஒரு பர்சனால கண்டிப்பாக வந்து அதை ஆரம்பிச்சிருக்க முடியாதுல்ல, அதுக்கு கண்டிப்பாக வந்து ஆட்கள் பின்னாடி இருப்பாங்களா? அப்போ அதுக்கு யார் சார் இருப்பாங்க இந்த மாதிரி பின்னாடி? இந்த மூட நம்பிக்கை விதைக்கக்கூடிய பல பேர் அதில் இருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது. நித்யானந்தா என்ன ஆன்மீகத்தை சொன்னார்? பல கோடியோடு தப்பிச்சு ஓடி போய் எங்கே போயிருக்காரு? கைலாசான கோஸ்டரீகா போய் செட்டில் ஆகிட்டார். அப்போது ஜக்கி மேலே பல கொலைகள், பல பெண்கள் மர்மமாக மரணம், யானை வழித்தடத்தை பூரா மடக்கி பெரிய ஆசிரமம் கட்டி, ஆதியோகி சிலை கட்டி, அங்கே பூரா ஆனபுரம் வீட்டுக்குள்ளே பூந்துருது. பாவம் ஆதிவாசி ஒரு குடிசையை போட்டு குடியிருக்க அங்கே பூந்துருது. நித்யானந்தா தப்பி வெளிநாடு போயிட்டார். பிரேமானந்தன் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிட்டார். இதுதான் இவர்கள் செய்கிற ஆன்மீகம். நீங்கள் ஆன்மீகத்துக்கு உள்ளே போனீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, தங்கம் இருக்குது. ஆன்மீகம் என்பது முற்றும் துறந்தவன். இன்னும் வேண்டாயா, இவன் தான் ஆன்மீகத்துக்கு போவான். இப்போ ஆன்மீகம் என்பதை பணம் கொட்டக்கூடிய ஒரு பெரிய தொழிலாக மாறிவிட்டது. இது இப்போ எங்கே வந்து சேர்ந்துருச்சு? கடைசியாக பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. பல போலி சாமியார்கள், பல போலி மத பிரச்சாரகர்கள்லாம் எங்கே வந்து சேர்ந்தா மாணவர்கள் மாணவிகளுடைய நீங்கள் அவருடைய ஆள் மனதில் நஞ்சை விதைக்கிறான். அப்போ இவர்கள் எப்படி ஒரு நல்ல குடிமகனாக மாற முடியும்? தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விதியினுடைய அடிப்படையில், கர்மாவினுடைய அடிப்படையில் முதலே எழுதிட்டாயா தலையில், அடிமையாக சாகணும்னு எழுதிட்டான்னா இவன் எப்படி படிப்பான்? இவன் எப்படி அதிகாரியாக மாறுவான்? தன்னம்பிக்கையே போயிருப்பேன். ஆண்டவன் நமக்கு நல்லா எழுதியிருந்தான்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஐஏஎஸ் கிடைக்குமா? 15 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறான், 1000 பேர் அதிகாரியாக மாறுவான். 15 லட்சம் எங்கே, 1000 எங்கே? அப்போ நீ எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையாக படிக்கணும், நீ எவ்வளோ தூரம் நீயே இந்த சமூகத்தை எதிர்த்து போராடணும். இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் மூட நம்பிக்கையை மட்டும் விதைக்கக்கூடியதாக மாறி போய்விட்டது. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT